ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மன அழுத்தத்துக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. நிறைய சம்பந்தம் இருக்கு. ரீசெண்டா கூட ஒரு பிரபலத்துடைய மகன் இறந்து போயிருக்காரு பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஆனாலும் அவருக்குமே மிக நாட்களாக மன அழுத்தம் இருந்திருக்கு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நிறைய மனிதர்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, தன்னுடைய அப்பா ஒரு பெரிய ஆட்களாவோ இருந்தாவோ, தான் வந்த வழி, அதாவது ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தோம், நம்மளுடைய அப்பாவுடைய ஆசை இது, அம்மாவுடைய ஆசை இது, அதை நிறைவேற்ற முடியாம போயிட்டுனாவோ, அதை சாதிக்க முடியாம போயிட்டுனாவோ, ஒரு ப்ரொலாங்டு அந்த மன அழுத்தம்ன்ற ஒரு விஷயம் நம்மளால அதை சாதிக்க முடியாம போயிட்டு அப்படின்ற ஒரு பெரிய ஏமாற்றம் மனசுல அப்படியே ஊறி 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 அது பல வியாதிகளுக்கு அடிப்படையா அமையுது. அதுதான் சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரா இருக்கட்டும், டயபெட்டிக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பேஸ் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மன ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்ற அந்த ஆரம்ப புள்ளியில தான் உங்களுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம இதை தான் பார்த்து சாப்பிடணும், அதை தான் பார்த்து சாப்பிடணும்ன்றதை விட உங்க மனநலத்தை மன அழுத்தம் இல்லாம வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்களுக்காக செய்யணும், இது நான் நடத்தியே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல முதல்ல உங்களுக்காக நீங்க உங்களுக்கு மன ஆரோக்கியத்துக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா அது இருக்கா அப்படின்றத முதல்ல நீங்க பார்க்கணும். உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டிய விஷயமா, மன அமைதி கொடுக்க வேண்டிய விஷயமாக அது இல்லை. ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து போய் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க அப்படின்னாலே அதை ஒரு நிமிடம் நீங்க உட்கார்ந்து யோசிக்க கூடிய விஷயம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அங்கிருந்துதான் நீங்க இழக்கிறீங்கன்ற அந்த ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க ஹெல்த்துக்காக பயப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்களுடைய மனநல ஆரோக்கியம் தான் சொல்லுவேன். ஸோ அதை நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வேற எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் வராமல் இருக்கிறத நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம். நன்றி.